அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி காணப்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்களை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நல்லெண்ணெயை சிவாலயங்களுக்கு கொடுப்பதோ, பெருமாள் கோயில்களுக்கு கொடுப்பதோ, அம்பாள் கோயில்களுக்கு கொடுப்பதோ, விநாயகருக்கு கொடுப்பதோ விசேஷமான பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை ஜபித்து கொண்டிருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்கள் மனதில் மட்டும் ஏதாவது ஒரு மனப்பிரமையை போட்டு குழப்பி கொண்டு தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுபகாரியத்தில் டக்கு டக்கென்று அனுகூலமும் ஏற்றமும் சுபிட்சமாக காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தனிப்பட்ட முறையில் வருத்தங்களை பகிர்ந்து கொள்வது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஊருக்காகவோ உலகத்திற்காகவோ எதை பற்றியும் யோசிக்காமல் அதிர்ஷ்டத்தின் அமைப்பு குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடந்தேறுவதற்குண்டான சாத்வீகமான அமைப்பு. டக்கு டக்கென்று அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் தான் சிறந்த பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.